ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க ஹிந்தி படம். படத்தோட நேம் ஸ்ட்ரீ 2. இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் 2018 ஸ்ட்ரீங்கிற பேரில் ரிலீஸ் ஆனிச்சு. மிகப்பெரிய ஹிட் ஆனிச்சு. அந்த படத்தோட கண்டினியூட்டியாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபஸ்ட் பார்ட் எண்டோட ஸ்ட்ரீ அந்த ஊருக்குள்ளே போய் ஆண்களை வந்து தூக்கிட்டு போகிறத நிறுத்திடும். ஸோ அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் ஸ்ரீயை கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி, தெய்வம் மாதிரி வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்ரீயும் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த ஊரை விட்டு வெளியில் போயிடும். இப்படி இருக்க சூழ்நிலையில் ஸ்ரீ அந்த ஊருக்கு வந்துட்டு போகிறத நிறுத்தினதும் புதுசாக சக்கார்ட்டா அப்படிங்கிற ஒரு பேய் வந்து வரும். அந்த பேய் என்னென்னா, தலை தனியாக பிரிஞ்சு வந்து அந்த ஊருக்குள்ளே இருக்க பொண்ணுங்களெல்லாம் தூக்கிட்டு போயிடும். தூக்கிட்டு தனக்குன்னு ஒரு இடம் செட் பண்ணி வச்சுருக்கும். அந்த இடத்துக்கு அந்த சக்கார்ட்டா பேய் தூக்கிட்டு போயிடும். இது ஆரம்பத்தில் அந்த ஊர் மக்களால் பெருசாக கண்டுக்காத மாரி இருக்கும். இப்படி இருக்க சூழ்நிலையில் ஹீரோவான ராஜ்குமார் ராவோட இன்டர்வியூ வரும். அவர் வழக்கம் போல் தன்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டு ஒன் சைடாக இப்பையும் ஸ்ரதா கபூரை லவ் பண்ணிகிட்டு இருப்பார். ஸ்ரதா கபூர் யாருன்னு இப்பயுமே அவருக்கு தெரியாது. இருந்தாலும் தன்னோட ஒன் சைட் லவ்வை கன்டினியூ பண்ணிகிட்டு இருப்பார். அவரோட ஒன் சைட் லவ்வை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இப்பையும் ஓட்டிகிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டான அபர்சக்தி குரானாவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை சக்கார்ட்டா போய் தூக்கிட்டு போயிடும். அப்போ தான் ஹீரோவுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் இப்படி ஒரு அமானுஷமான விஷயம் ஊருக்குள்ளே நடந்துகிட்ருக்கு, புதுசாக ஒரு பேய் வந்திருக்குங்கிறது தெரிய வரும். ஸோ ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வழக்கம் போல் இந்த பேயை எதிர்த்து களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஸ்ட்ரீ 2. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே நல்ல சுவாரஸ்யமாகவே போச்சு. காரணம், இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அங்கங்கே காமெடி எலமெண்ட்ஸை வச்சு நம்மளை அடுத்தடுத்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸு, டைலாக்ஸ், டெலிவரிலாம் வச்சுக்கிட்டு காமெடி எலமெண்ட் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதுவும் இன்ட்ரோ பிஃபோர் எல்லாம் பயங்கரமாக சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு வித ஹாரர் எஃபெக்டோட சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப். ஏன் செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. செகண்ட் ஹாஃப்லேயும் காமெடி எலமெண்ட்ஸ் அடுத்தடுத்து வச்சு செகண்ட் ஹாஃபையும் சுவாரஸ்யமாக கொண்டு போய் கிளைமேக்ஸும் நல்லா தான் முடிச்சிருந்தாங்க. பட் ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சுமாராக இந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி மொத்தமாக சேர்த்து பார்க்குறப்ப படம் நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா சூப்பர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் காமெடி எலமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு காரணம் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ். ராஜ்குமார் ராவ், பங்கஜ் திருப்பதி, அபர்சக்தி குரானா, அபிஷேக் பானர்ஜி, இந்த 4 பேர் தான் மேஜர். இவங்க 4 பேரும் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸு, டைலாக் டெலிவரி வச்சுக்கிட்டு அழகாகவே காமெடி எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரதா கபூர் பற்றி சொல்லணும்னா, ஸ்ட்ரீ 1 எப்படி அவங்களோட கேரக்டர் இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த பாட்டிலையும் ஒரு மாதிரி யாருன்னே தெரியாத ஒரு கேரக்டர். ஆனால் அவங்க ராஜ்குமார் ராவ் மேலே அவங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன லவ் இருக்கும். அதையும் அவங்க பட்டும் படாத மாரி காட்டுற மாரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட டைரக்டரான அமர் கௌஷிக் அவருக்குன்னு ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த யூனிவர்ஸில் நான் பெருசாக படங்கள் பார்க்கல. ஸ்ரீ பார்த்துருக்கேன், ரூஹி பார்த்துருக்கேன், முஞ்சியா, இது இல்லாமல் பேடியான்னு ஒரு படம் இருக்குது. அவருக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காதனால இந்த படத்தில் 2 கேமியோஸ் வந்து அந்த யூனிவர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. அந்த கேமியோஸ் வந்து மேபி ஹிந்தி ஆடியன்ஸுக்கு பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அது பெருசாக எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை. இருந்தாலும் அந்த அப்பியரன்ஸ் ஒரு வித்தியாசமான ஒரு இம்ப்ரெஷனோடு இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், இந்த 3 விஷயங்களும் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் பற்றி சொல்லணும்னா, படத்தோட கிளைமேக்ஸ் கிட்ட வர வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஸ்மாராக பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் உருவாங்குச்சு. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஹாரர் எஃபெக்ட் பற்றி சொல்லணும்னா, ஸ்ரீ ஃபஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் ஹாரர் எஃபெக்ட் அதிகமாக இருந்த மாரி எனக்கு தோணுச்சு.
இந்த படத்தில் ஹாரர் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் 2018 ரிலீஸ் ஆன ஸ்ரீ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படமும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு வித்தியாசமான ஸ்டோரி பேஸ் லைனோட ஹாரர் காமெடி படங்கள் பார்க்க பிடிக்கும்னா 2018 ரிலீஸ் ஆன ஸ்ரீ படத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்ட் 2 இப்போ ரிலீஸ் ஆகிருக்க படத்தை பாருங்கள். ரெண்டுமே பொழுது போகலைன்னா பார்க்கக்கூடிய நல்ல ஹாரர் காமெடி மூவிஸ் தான். இந்த படத்தில் எந்த செக்ஷுவல் கண்டென்ட்டும் கிடையாது. பேய் படங்களில் இருக்க ஹாரர் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை மனசில் வச்சுட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.